சென்னை போரூரில் பிரபல உணவகத்தில் வாங்கிய சிக்கனில் புழுக்கள் இருந்ததாக வாடிக்கையாளர் புகார் அளித்ததை அடுத்து உணவு பாதுகாப்புத் துறையினர் அதிரடியாக சோதனை நடத்தினர். காரம்பாக்கத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் நேற்று இரவு ஜொமேட்டோ ஆன்லைன் உணவு டெலிவரி மூலம் சிக்கன் ஆர்டர் செய்துள்ளார். உணவை பிரித்து சாப்பிட்ட போது சிக்கனிலிருந்து அடுத்தடுத்து 5க்கும் மேற்பட்ட புழுக்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அதனை செல்போனில் வீடியோவாக எடுத்து உணவு ஆர்டர் செய்த ஆன்லைன் நிறுவனத்திடம் கார்த்திகேயன் புகார் அளித்துள்ளார். மேலும் உணவு வழங்கிய உணவகத்திலும் முறையிட்டுள்ளார். அப்போது உணவக ஊழியர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர் உணவக ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தேசிய உணவு பாதுகாப்புத் துறைக்கு ஆன்லைன் மூலம் கார்த்திகேயன் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பிரபல உணவகத்தில் அதிரடியாக ஆய்வு செய்தனர். தயாரிக்கப்பட்ட சிக்கன், சமையல் எண்ணெய், சாஸ் உள்ளிட்டவற்றை கைப்பற்றினர். மேலும் கெட்டுப்போன இறைச்சி உள்ளதா என்பது குறித்தும் உணவின் தரம் குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சமையலறை, இறைச்சி சேமிப்பு அறை, உணவு வழங்கும் அறைகளிலும் ஆய்வு நடைபெற்றது. சிக்கனில் புழு இருந்தது தொடர்பாக விளக்கமளிக்க நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். உணவுப் பொருளை புழு விற்பனை செஞ்சதா புகார் வந்த அடிப்படையில் அதுக்கு உண்டான சரியான விளக்கத்தை 5 நாளில் நீங்கள் சரி பண்ணிவிட்டு நியமன அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க அவங்களுக்கு நாங்கள் அறிவுரை கொடுத்துருக்கோம், நோட்டீஸும் வழங்கியிருக்கோம். அது 170 டிகிரி சென்டிகிரேட்டில் கொதிக்குது சார். ஆயில் கொதிக்குது. அதில் புழு இறந்துருக்கலாம், பட் அது உயிரோடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான காரணத்தை நாங்கள் அவங்ககிட்ட கேட்டிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.